எனக்கு செய்ய போகிறது அரிசி மாவு தட்டை. அதாவது அரிசி மாவு வந்து நம்ம ஒரு கப் எடுத்துட்டோம்னா இது கூட பட்டர், நம்ம பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதாவது கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது அரிசி மாவு தட்டை. தேவையான பொருட்கள் 2 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஓமம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 கியூப் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி அரிசி மாவு இருக்குது, சால்ட் போட்டுக்கலாம். பெருங்காயம், ஓமம் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம். சீரகம், எள்ளு வந்து வெள்ளை எள்ளு இருந்தாலும் சரி, பிளாக் இருந்தாலும் சரி ஆட் பண்ணிக்கலாம். பட்டரும் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. நான் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணல, பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வரமிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேது ஒரே ஒரு கைப்பிடி, அவ்வளோதான். அதிகமாக போட வேண்டியதில்லை. ஆல்ரெடி இதில் இந்த மிக்சிலேயே இருக்கிற இந்த தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணுன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு இருக்குது, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். பார்த்தாவே தெரியும். இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு தட்டிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எந்த சைஸ் வேணுமோ, அதாவது நம்மளுக்கு தட்டை பெருசாக வேணும்னா நம்ம பெருசாக பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுக்கலாம். மாவு வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு நல்ல பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ ஒரு உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கையால் நல்லா, அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பண்ணிக்கலாம். இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே எண்ணெய் தடவினிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும், ஈஸியாக எடுக்கலாம். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆயில் வச்சுட்டோம். நல்லா வேகட்டும். நீங்கள் வந்து சின்னதாக வேணாலும் சின்னதாக பொரிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம சின்னது பண்ணாலும் 3 கூட போட்டுக்கலாம். பட் 3 போட்டிங்கன்னா டக்குன்னு எடுக்க முடியாது. அதனால் நான் 2 தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா பொறுமையாக தான் போடணும். 2 வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சுவையான அரிசி மாவு தட்டை ரெடி. நான் அரிசி மாவு தட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.